ஏய், டேபிள் மேல வச்சிருந்த 500 ரூபா பணம் கடி. அதை வச்சுதான் எனக்கு சிமெண்ட் லோடு போடுற வண்டிக்கு பெட்ரோல் போடணும். அதுவா? இன்ஸ்டாகிராம்ல சூப்பரா ஒரு லிப்ஸ்டிக் பார்த்தேன். அதான் கேஷ் ஆன் டெலிவரியில ஆர்டர் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வாங்கிட்டு போறாங்க. அதான் போட்டிருக்கேன். நல்லா இருக்குல்ல? அடி பாவி, நான் கஷ்டப்பட்டு வெயில சம்பாதிக்கிற காசுல உனக்கு லிப்டிக் கேக்குதா? மனசுல பத்தி இங்கிலாந்து எலிசபெத் ராணி நினைப்போ. எப்ப பார்த்தாலும் வெட்டி செலவு வெட்டி. இதுல வேறையா? என்னடா இது காலங்காத்தால பொண்டாட்டிட்டு சண்டை போட்டுட்டு இருக்க? இதெல்லாம் குடும்பத்துக்கு நல்லது இல்ல. பாத்துக்க, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. இப்பவே இவ்வளவு அவங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வாடா. அவளுக்கு ஏதாவது வேணும், நான் அங்க இருந்து வாங்கிட்டு வரேன். ஆமாத்த, உங்க பையனுக்கு கௌரவம் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. என்ன எலிசபெத் ராணின்னு சொல்றியா? எங்க அண்ணன் வீட்டுல நான் எலிசபெத் ராணி மாதிரி தான் இருப்பேன். இப்பவே போறேன் வீட்டுக்கு. பிள்ளைய நானே கூட்டு போய்க்கிறேன். ஓஹோ, போ. உன்னை யார் இங்க இருக்க சொன்னா? அப்படியே ஓடி போயிரு. என்ன அண்ணி, எப்பவும் வெள்ளிக்கிழமை தான் சண்டை போட்டு கிளம்பிங்க, இப்ப செவ்வாய்க்கிழமை கிளம்பிட்டீங்க போல. இந்த தடவை கொஞ்சம் முன்னாடியே வந்துருச்சு. இப்ப என்ன? ஏய், இது எங்க வீட்டு கௌரவ பிரச்சனை. போறவங்கள நாங்க ஒன்றும் தடுக்க மாட்டோம். நீங்க போயிட்டு வாங்க மருமகளே. அத்தை, உங்க கௌரவத்தை வச்சு உங்க பையனுக்கு நைட் நீங்களே சமைச்சு போட்டுருங்க. நான் வரேனே. அண்ணா வந்துட்டியா? இந்த வாரம் என்ன பிரச்சனை? அந்த கூலிக்கார பையன் கொண்டு வச்சு பாத்துக்க தெரியாதா? என்ன ஆச்சு? ஒரு லிப்ஸ்டிக் தானே கேட்டேன். ஆசையா ஒரு லிப்ஸ்டிக் கேட்டேன்னு அதை கூட வாங்கி தராம பெரிய எலிசபெத் ராணியா நீ திட்டானே. நீ இது எங்க மாமியாரு கௌரவம் தயா தக்க நாடுதுனே. இனிமே அந்த வீட்டுக்கே போக மாட்டேன். அந்த பிச்சைக்கார குடும்பத்துக்கு என்ன கௌரவம் கிடக்குது? அது உன்னை அப்படி பேசுனதே பெரிய தப்பு. நீ வந்து உக்காரு. அவன் வந்து கூப்பிடுற வரைக்கும் நான் எங்க அனுப்புறதா இல்லை. மா, பசிக்குதுமா. தோசை ரெடியா இல்லையா? சீக்கிரம் கொண்டு வாங்க. இருடா, எடுத்துட்டு வரேன். தோசை சுட்டேன், கொஞ்சம் கௌரவமா கருவி போச்சு. என்னது இது? தோசையா இல்ல ரோடு போடுற தாரா? ரம்யா இருக்க வரையும் ஒரு நாள் எனக்கு சூடா சமைச்சு கொடுப்பா. அவ என்னதான் வெட்டி செலவு பண்ணாலும் சாப்பாடு விஷயத்துல குறைய வச்சது இல்லம்மா. ஆமாண்டா, எனக்கும் கொஞ்சம் வயிறு சரியில்லை. அவ நல்லா சமைச்சு போடுவா. பேசாம அவளை போய் நம்ம கூட்டிட்டு வந்துடலாமா? நீதான் கௌரவம்னு பார்த்து அவளை வீட்டை விட்டே துரத்த பாத்திய. கௌரவத்துல தீய கூட்டி வைக்க. இப்ப நான் அவளுக்கா வீட்டுக்கு போனா அவ அண்ணங்காரனை பொல மண்டையில அடிச்சு பார்த்த மாட்டான். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டான். நான் பாத்துக்கிறேன். நீ வா, போலாம். வாடா, வா. சின்ன பையன் சாப்பிட வேண்டியது. இப்ப இருக்கிற இங்க வந்து என் தங்கச்சி எலிசபெத் ராணி கிண்டல் பண்ணிட்டு இப்ப எந்த மூஞ்சி வச்சுட்டு வந்தீங்க? அது இல்லப்பா தம்பி, கௌரவத்துக்காக. சும்மா இருங்க. சும்மா கௌரவம் கத்திரிக்கான்ட்டு. இப்ப பாருங்க, என் தங்கச்சிலாம் அனுப்ப முடியாது. அப்படி அனுப்பணும்னா வாரம் அவருக்கு 5000 ரூபாய் செலவு கொடுங்க. அப்பதான் அனுப்புவேன். எல்லாம் கிளம்புங்க. வாரம் 5000மா? மச்சான், என் வார சம்பளமே 3000 தான். சரி விடுங்க. இனிமே எலிசபெத் ராணி சொல்ல மாட்டேன்ல. வாரம் லிப்ஸ்டிக் வாங்கி தருவல்ல. வாரமா? அதுக்குள்ளேயா காலி ஆயிடும்? அது என்ன வாயா இல்ல காவாயா அள்ளி பூசிக்கிறதுக்கு? அம்மா தாயே, நீ எலிசபெத் ராணி இல்ல, அதுக்கும் மேல. சரியா? வந்து வண்டியில ஏறு. உனக்கு லிப்ஸ்டிக்கும் வாங்கி தரேன், மாமா மிச்சர் வாங்கி தரேன். வா போலாம். மிச்சர் சாப்பிடுறேன். உட்காரு. சரி, நான் போயிட்டு வரேன். தலைக்கா. இவ்வளவு போய் எங்க ஆத்தா பெத்தா போய். அம்மா, நல்ல வண்டி பிடிச்சுக்குமா? டேய், நான் எங்கடா உட்கார்றது? ஆமால, வரும்போது 2 பேரும் வந்தோம், இப்ப 3 பேர் ஆயிட்டோமோ. மா, பின்னாடி பஸ் வரும், பிடிச்சு வந்துரு. நம்ம போவான். அட பாவி, உனக்காக நான் கௌரவம் பார்க்காம உன் கூட வந்தா நான் ரூட்ல விட்டுட்டு போறியா நீ? எல்லாம் என் தலை எழுத்து.
ஏண்டி வயசான காலத்துல மாமியாவை தனியா ரோட்ல விட்டுட்டு வந்துட்டு தீனி தந்துருக்கேன். உன்னை அங்கே விட்டுட்டு வந்துருக்கேன்டி. நான் ஒன்று வச்சுக்கிறேன். இவங்க தான் வீட்ல இருந்து கூட்டு வந்தாங்க, இப்ப என்ன புலம்பிட்டு போறாங்க? ஏண்டா உனக்காக நான் என் கௌரவத்தை விட்டுட்டு அவன் வீட்டு வாசல் வந்து நின்னா என்னடானா அவளை பார்த்தானே பல்ல அடிச்சுட்டு என்ன நான் ரோட்ல விட்டுட்டு போயிட்டான். அம்மா நீ என்ன பெத்தவம்மா, நீ புரிஞ்சுக்குவ. ஆனா அவ அப்படியா? அவளை இப்படியே விட்டோன்னு வை, அவன் அண்ணன் பேச்சை கேட்டு இன்னும் 2 நாளைக்கு ஆடுவா. எங்களுக்குள்ள ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா நீ எனக்கு தேவையில்ல போடின்னு சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்லிடலாம். ஆனா என் பொண்டாட்டி இல்லாம என்னால் இருக்க முடியாதும்மா. அவ தான் எனக்கு எல்லாமே. திறக்கமா வந்திருப்பீங்க போ. ஏங்க எங்க போறீங்க? கடைக்கு. வரும்போது தேன் மிட்டாய் வாங்கிட்டு வந்துருங்க. தேனு மிட்டாய். தேன் மிட்டாய் வாங்கிட்டு வரேன். நீ திங்கிறோ நிப்பாட்டிக்க. புள்ளை கொடுக்குற வேலைலாம் வச்சுக்காத. ராத்திரி பூரா உட்காந்து இருமிக்கிட்டு இருக்கு. சரி நான் பாத்துக்கிறேன், கிளம்பு. நிறைய பேர் எங்க ரம்யா, திரும்ப சட்டப்பையில வச்சிருந்த காசை காணும். இங்க பாரு, நீ எடுத்த நான் சொல்ல வரல. ஒருவேளை நான் வச்சிருக்க பார்த்து நீ எங்க எடுத்து வச்சிருக்கலாம்ல. ஒருவேளை வழக்கம் போல கௌரவத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக எங்க அம்மா என்கிட்ட சொல்லாம எடுத்துக்க வச்சிருக்குமோ? டேய் கதிரு, என்னை பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? குடும்ப கௌரவத்துக்காக நான் அடுத்த காசு மேல ஆசைப்பட்டுருவானா? மரியாதை பேசுடா, வந்தேன்னா பாத்துக்க. ஆமா, அத்தை எடுக்கல. அப்புறம் யார் எடுத்தா? நான் தாங்க எடுத்தேன். மறுபடியுமா? நீயா? ஏய், அது சிமெண்ட் லோடுக்கு பெட்ரோல் அடிக்கவும் மளிகை சாமான் வாங்குற வச்சிருந்த காசு அதை ஏண்டி எடுத்த? அது வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தவங்க லைவ்ல புடவை வித்துட்டு இருந்தாங்க. 3 புடவை 2000 தான் ஆஃபர் போட்டிருந்தாங்க. கலெக்ஷன்ஸ் வேற சூப்பரா இருந்துச்சு, அதான் ஆர்டர் பண்ணிட்டேன். 2000-ஆ? ரம்யா குட்டி, சரி கேஷ் ஆன் டெலிவரி தானே போட்டிருக்க, அது வர்றப்ப பாத்துக்கலாம். அந்த பணத்தை மாமாட்ட கொடுத்துருமா? அதான் சொன்னனே, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணன்ட்டு. ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா ஆன்லைன் பேமெண்ட் தான் பண்ணணும், அப்பதான் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதான் அவங்க பேக்கெட்ல இருக்க காசு எடுத்து அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டேன். ப்ராடக்ட் வரக்கு 1 வாரம் ஆயிரும். சரிம்மா, நீ எலிசபெத் ராணிலாம் இல்ல, அதுக்கும் மேல 3 சேலை தானே, வாங்கி உடுத்திக்கோ. நல்லா உடுத்திக்க, மாமா காசு தானே. அம்மாடி, ஏத்த குழந்தை ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்காமா? விளையாண்ட அசதியில தூங்கிட்டு இருப்பாளா இருக்கும். இல்லம்மா, நான் எழுப்பி பார்த்தேன், அவன் எழுந்திருக்கவே இல்லை. எனக்கு என்னமோ பயமா இருக்கு, நீ வந்து பாரு. என்னத்த சொல்லுங்க? குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், பில்லிங்கில் பணம் கட்டிடுங்க, ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். டேய் புடி, கொண்டு போய் முதல்ல கட்டு. காத்து நேரல புடி, போடா, முதல்ல கட்டு. ரொம்ப நன்றிம்மா. இத்தனை
இத்தனை நாளா நம்ம குடும்ப கௌரவத்துக்காகத்தான் என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னு நினைச்சேன். உங்களுக்கு ஏது இவ்வளோ பணம்? யாரும்மா கொடுத்தா? நான் சிறுக சிறுக சேர்த்து வச்சதுடா. நீ தினமும் என் கை செலவுக்கு காசு கொடுத்தேல, அதை நான் வீணாக்காம அப்படியே சீட்டு போட்டு சேர்த்து வச்சேன். இப்ப கடைசி மாசம் சீட்டு முடிஞ்சு கைக்கு வந்து பணம்டாது. நம்ம சம்பாதிக்கிறது நம்ம சந்தோஷமா வாழ்றதுக்காக தான். அதுக்குன்னு அன்னைக்கே சம்பாரிச்சு அன்னைக்கே செலவு பண்ணி அடுத்த நாளைக்கு என்ன பண்றதுன்னு நிக்க கூடாது. தன் பொண்டாட்டி டிவியும் போனையும் பார்த்துட்டு அதே மாதிரி ஆடம்பரமா வாழணும்னு நினைச்சா குடும்பத்தை எப்பறா நடத்த முடியும்? அம்மாடி மருமகளே, உன்ன தப்பா சொல்றேன்னு நீ நினைச்சுக்காத. நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி தாமா நம்ம வாழணும். நீ நல்லா வயிறார சாப்பிடுற, அதுக்கெல்லாம் நிறைய புண்ணியம் பண்ணிருக்கணும். எங்களை காட்டியும் அது உனக்கு நிறையவே இருக்கு. சந்தோஷம்தான், இருக்கிறத வச்சு வாழ பழகணும். அதை விட்டுட்டு மத்தவங்கள மாதிரி ஆடம்பரமா வாழணும்னு நினைச்சா இப்படிதான் நடுத்தருவுல நிக்கணும். புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்குச்சுன்னா வரி வராது, வலிதான் வரும். ஏப்பா தம்பி, அன்னைக்கு உங்க வீட்டுக்கு உன் தங்கச்சியை கூப்பிட வந்த போது என்ன சொன்னீங்க? என் தங்கச்சி உங்க வீட்டுக்கு வரணும்னா அவ செலவுக்கு வார வாரம் 5000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னீங்க. நீங்க சொன்னது உங்க தங்கச்சி சந்தோஷமா இருக்கணும்னு. தரமாட்டேன்னு நான் சொன்னது இந்த குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு. ரெண்டுத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்குப்பா. தேவையில்லாம ஆடம்பர செலவு இல்லாம காசை சேர்த்து வச்சிருந்தா இன்னைக்கு ஒருத்தங்கிட்ட கையேந்தி நிக்கிற நிலைமை வந்திருக்குமா? இல்ல குழந்தைய காப்பாத்த முடியாம தவிச்சிட்டு நின்றுப்போமா? அன்னைக்கெல்லாம் செலவு பண்ணாம சேர்த்து வைங்கடான்னு சொன்னது காரணம் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க பாரு, நமக்கு இப்படி ஒரு நிலைமை வந்து ஒருத்தங்கிட்ட கையேந்தி நின்று நம்ம குடும்பம் செதஞ்சிடக்கூடாதுதான்டா நான் இவ்வளவு சிக்கனமா இருந்தேன். ஒருவேளை நானும் உன் பொண்டாட்டி மாதிரி ஆடம்பரமா இருந்திருந்தா உன் பொண்டாட்டி என்னடா பண்ணிருப்பா? என் கூட சேர்ந்து இந்த 4 பட்டு புடவை வாங்கி சுத்திட்டு இருந்திருப்பா. நம்ம கை நிறைய காசு இருந்தா தேவையில்லாம எவ்வளவு செலவு பண்ணாலும் கணக்கு தெரியாது. ஆனா கையில காசு இல்லாத போதுதான் தேவையில்லாம 1 ரூபா செலவு பண்ணிருப்போம் பாரு, அதோட மதிப்பு என்னன்னு தெரியும். அதனால ஏன் நான் இவ்வளவு கண்டிஷனா இருந்தேன்னு உனக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அத்தை, என்னை மன்னிச்சிருங்க அத்தை. இத்தனை நாள் நீங்க சொல்லும் போது எங்க 2 பேத்துக்கும் சண்டை மூட்டி விடுறதா நீங்க இப்ப சொல்றீங்க நினைச்சிட்டேன். ஆனா நீங்க சொல்றதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. மன்னிச்சிருங்க அத்தை. அல்லாதம்மா, எதா இருந்தாலும் பாத்துக்கலாம், நான் இருக்கேன். என் குழந்தை சீக்கிரம் சரியாயிடும். ஆப்ரேஷன் சக்சஸ். குழந்தை நல்லா இருக்கா? உள்ள போய் பாருங்க.